ஹாய் வணக்கம், நான் தான் உங்கள் சாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நான். ஸோ நம்ம காலையில் ரைடு கிளம்பிட்டோங்க. இப்போ நம்ம எங்கே போய்ட்ருக்கோம் அப்படின்னா, எப்பவும் போல தான் காமன் பெங்களூர்லேருந்து நம்ம கிளம்புறோம். ஸோ பெங்களூர் வந்து ஒரு சின்ன ட்ரிப்பு தான், இங்கே பக்கத்தில் ஏலகிரி வரைக்கும். ஸோ இங்கேருந்து போயிட்டு ஏலகிரியை பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட பேர் ஏலகிரி எப்படி இருக்குன்ட்டு. பட் நான் ஒரே ஒரு வாட்டி காரில் போயிருக்கேன் ஏலகிரி. ஸோ அப்போ அந்த டைம் நல்லா இருந்துச்சு. அந்த மேலே உள்ள மரங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும், ரூட்டும் சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, அந்த ஒவ்வொரு அந்த கொண்டு ஊசி வளைவில் வந்து எப்பவுமே வேணும்னா அந்த ஒவ்வொருட நம்ம தமிழ் ரிலேட்டான பெயர்கள் இருக்கும், அதில் நேம் எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு வளைவுலையுமே. அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே அங்கே வந்து பறவையோட இது இருக்குது. நம்ம வந்து பறவைகளுக்கு வந்து அங்கேயே நம்ம வந்து கூண்டுக்குள்ளே இருந்து நம்ம ஃபீட் பண்ணலாம், சாப்பாடு கொடுக்கலாம். ஸோ அந்த இது நல்லாயிருக்கும். சும்மா தாங்க சண்டே ஆனால் எங்கேயாட்டும் ஒரு போகணும் இதாகிடுது, சும்மா அப்படி போயிட்டு ஒரு ரைடு பண்ணிட்டு வந்துடுவோம் நம்ம. அதுக்கப்புறமும் இருக்குது. சரி, நம்ம இதை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு வர போகணும் இருக்குது. ஸோ அதை அப்படியே போகும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் எங்கேன்ட்டு நான். கண்டிப்பாக உங்கள் கண்ணுக்கு தெரிதா வண்டி என்ன வண்டின்ட்டு? லாம்போகர்னி பா, வண்டி பயங்கரமாக இருக்குங்க. பிஓ ரிஜிஸ்ட்ரேஷனு மனுஷன் பங்கம் வச்சுருக்காப்புல. ஃப்ரெண்டு நம்பர் பிளேட்டு உள்ளே வச்சுருக்காப்புல, அந்தளவுக்கு இருக்குது. வண்டி ரொம்ப சின்னதுங்க, நம்ம வண்டியை விட பைக்கை விட சின்னதாக இருக்குது இந்த வண்டி. பா 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 பறந்துட்டான் 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 பறந்துட்டான். என்ன வண்டிங்க அது? லாம்போகர்னி. பட் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு தெரில. பட் எப்படியுமே அது கோடிக்கு மேலே தான் இருக்கும், அது கன்ஃபார்மு. ஓகே ஃபைன், வண்டி நல்லா தான் இருக்குது. பட் என்ன, ரொம்ப தரையை ஒட்டி கிடக்குது. நம்ம புல்லட்டு ஹைட்டு கூட சத்தியமாக இல்லை, அதை விட கீழே இருக்குது. எப்படி தான் படுத்து கிடந்தான் ஓட்டுவாங்களே என்னவோ தெரில. சூப்பர் ஃபைன். ஓகே, இப்போ நம்ம எங்கே போய்ட்ருக்கோம் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி ஃப்ளைஓவர். ஸோ அங்கே தான் போய்ட்ருக்கோம். ஸோ நாய்ஸ் ஓவராக இருந்தால் சாரி, எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு எனக்கு தெரில. நாய்ஸு செம்மையாக இருக்குங்க. உண்மையில் காலையில் ரைட் பண்ணோம் அப்படின்னாலே வேறு லெவல் தான் நமக்கு இருக்கிற அந்த ஒரு நாள். ஸோ அதையும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ தான் ப்ராப்பராக ரைட் பண்ண மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா, ரைடிங் ஜாக்கெட், ஸோ ஒரு நல்ல க்ளவ், ஸோ இதெல்லாம் போட்டு ரைட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா இருக்குது உண்மையில். இந்த குளிருக்கு இன்னொன்று இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா அந்தளவுக்கு குளிரும் பயங்கரமாக இருக்குது. பட்டு தெர்மல் அதெல்லாம் எதுவுமே போடலை, சும்மா வந்து இவ்வளோ இன்னொரு ஒரு பனியன், ஸோ டிஷர்ட் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அது மேலே தான் வந்து. ஸோ நம்ம இப்போ அத்திப்பள்ளி டோல் வந்துருக்கோங்க. இது நமக்கு வந்து 2வது டோலு. ஏன்னா ஃபஸ்ட்டு டோல் வந்து எலக்ட்ரிசிட்டி ஃப்ளைஓவர்லேயே ஒரு டோல் வரும் நமக்கு. ஸோ அதை முடிச்சிட்டோம். 2வது வந்து அத்திப்பள்ளி, நம்ம கர்நாடகா தமிழ்நாடு பார்டர். இது வந்து வா, இந்த இடம் எப்போவுமே டிராஃபிக்காக தாங்க இருக்குது. எதுக்குன்னே தெரியுமா, இந்த இடம் எப்போவுமே டிராஃபிக் தான். ஆர்டர்னால பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. அதிநவீன இருக்கை மற்றும் படுக்கை வசதி பேருந்து, கர்நாடகா பார்டர். ஓகே, உண்மையில் செம்ம பனியாக இருக்குது. அந்தளவுக்கு குளிர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், அந்தளவுக்கு குளிர்லாம் கிடையாது. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, பெங்களூர். வேலைப்பறி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா?
பாவம் லாரி டிரைவர்ஸ்லாம் நைட்டு ஃபுல்லாக அது தூங்காமல் வண்டி ஓட்டிகிட்டு வந்தால் காலையில் இவனோல் சொல்ல வேறு ட்ரீட் பண்ணுறது விதமே கொஞ்சம் தப்பாக இருக்கும். நமக்கு அதுதான் கோவம் வரும். மனுஷனை ட்ரீட் பண்ணணும் இல்லையா? சும்மா ஏதோ ரோட்டில் போடுற மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. பட் இவங்க நடத்துகிறது அப்படி தான் இருக்கும். இவங்களுக்கு பார்க்குறதெல்லாம் 7:30 வேலை, வெளியே சொல்லக்கூடாது, அவ்வளோதான். பண்ணுறதெல்லாம் 7:30 வேலை. இதில் வேற மதிக்கிறது கிடையாது. ஏதோ இவனு மட்டும் தான் யோக்கிய மாதிரி பார்த்துட்டு கிடப்பாங்க. உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? எனக்கு சூரியன் வந்து நிலா மாதிரி தருதுங்க. அந்தளவுக்கு பனி இருக்குது. ஏன்னா சூரியனுடைய சத்தியமாக சொன்னால் அதோட வெப்பமே தெரில. என் கண்ணுக்கு சூரியன் வந்து நிலா மாதிரி தருது. ஒரு நிலா தானே அது? சத்தியமாக இல்லை, சூரியன் தான். பட்டு நிலா மாதிரி அப்படியே பிரைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த போச்சு, அதுவும் மறைச்சிக்கிச்சு, ஒளிஞ்சிக்கிச்சு. அதுக்கு வெட்கம் போல். பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மணி மேகலை, அதுக்கு இன்னும் வெட்கம் விட்டு போகலை. அந்த மாதிரி இருக்கீங்க. சொன்ன உடனே ஓடி ஒளிஞ்சிக்கிச்சு. காலையிலே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இன்றைக்கி சண்டேனால. இதுக்கு இந்த அளவு இருக்குன்னு தெரியல. பட் எப்போவுமே பெங்களூர் வந்து ஒசூர் தாண்டுற வரைக்குமே டிராஃபிக்னால் ரொம்ப இருக்காது. மூமெண்ட் டிராஃபிக். ஸோ அந்த இது எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கும். முன்னால் பனியை பார்த்தீங்களா? ஸோ தெரியாது, பட் அந்த அளவுக்கு பனிமூட்டமாக இருக்குது முன்னால். ஃபுல்லாக இருட்டுச்சு. பட் செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. காலையில் வந்து இருக்கும்போது ஜெயிலில் வெயிட் பண்ணி ஒரு ரொம்ப குளிராக இருக்குங்க. வாய்ஸே வராமல் இருக்குது. ஸோ ரொம்ப குளிராக இருக்குது. ஃபுல்லாக நம்ம ஆட்கள் தாங்க. பட் எங்கே போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இருக்கிற நம்ம ஆட்கள் தான் ஃபுல்லாகவே. ஸோ ஒரு காஃபி குடிக்கலான்னு ஒரு ஐடியாஸில் இருக்கேன். ஓ 8 வருது. ஒரு காஃபியை போட்டுருவோமா? வாங்க. ஓகே, கிளம்பி வச்சுங்க. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். சும்மா அப்படி பேசிகிட்டே இருந்தோம். அப்படி ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தோம். ஜஸ்ட்டு A2 தான் அடையாறு ஆனந்தபவன். அதில் ஒரு காஃபி ஒன்று குடித்தோம். ஸோ நான் காஃபி, ஃப்ரெண்டு பாதாம் குடித்தோம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான்.
பட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ ரைடில் எல்லாமே நடக்கிறது தான், எக்ஸ்பென்சிவ் ஆகும் கம்மியும் ஆகும், அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது, நடக்கிறது தான். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கிருஷ்ணகிரிக்கு நான் தெரிஞ்ச ஒரு 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு அங்கே ஒரு டிஃபன் முடிச்சுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் போய் மலை ஏற வேண்டியதுதான், ஏலகிரி மலை. அதுதான் வெயிட்டிங். நல்லாயிருக்கும். நான் காரில் போகும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். பட் நான் போகும்போது வீக் டேஸில் போனேன். ஸோ யாருமே இல்லை அந்த டைம் நான் போகும்போது. இந்த டைம் வீக்கெண்டில் போகிறேன். எந்த அளவுக்கு க்ரௌட் இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ எவ்வளோ இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து போக வேண்டியதான். யூட்டன் போட்டு ஊருக்குள்ளோடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளோடி வந்துட்டுருக்கோம். நாங்கள் ஃப்ரெண்டு தான் மேப் பார்த்து வழி சொல்லிகிட்டு இருக்காப்புல. அப்படியே ஊருக்குள்ளே போயிட்டு சுற்றி வருவோம். செம்ம டிராஃபிக்கு, மூமெண்ட்டே இல்லை அங்கே டிராஃபிக்கில், அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ அதனால தான் யூட்டன் போட்டு அப்படியே சுற்றி போவோம் அப்படின்னு வந்துட்டுருக்கோம். இப்போ இங்கே ஃபுல்லாக ஃபேக்ட்ரிஸ் இருக்கும் போல இருக்குது. தம்பி எந்த பக்கம்? ஓகே 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 சரிதான். இதை போகும்போது பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, அந்த கொழுமலை போன ரோட்டு தாங்க எனக்கு ஞாபகம் வருது. ரிவர் 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 சார், ரிவர் கிடையாது, ஏரி குளமா, ஏரி கிடையாது, குளம். ஏரினா பெருசாக இருக்கிறது தான் ஏரி, சின்னதாக இருக்கிறது வந்து குளம், இன்னும் சின்னதாக இருக்கிறது குட்டை. ஓகே, போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே போய்ட்ருக்கோம் அப்படின்னா, அட்வென்ச்சராக இருக்கும் போல இருக்குது ரூட்டு. ரோடு பயங்கரமாக இருக்குது. இத்தனைக்கு இது மீட்டியாக 350 வேறு. இது கொஞ்சம் கீழே தானாலுமே தட்டிக்கிறோம். ஏன்னா நம்ம வண்டி அவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்காது. இப்படி போயிடும்டா, அது இதாக இருக்குது. அந்த பக்கம் பாலம் போட்டிருக்காங்க. ஸோ இதாக இருக்குது, நம்ம இப்படியே ஓடிடுவோம். என்னாச்சுடா தம்பி? டேய் என்ன சொல்கிற? நல்லா தானடா போயிட்டு இருந்து. புரியல. நான் வாண்டாக தானே கேட்டுக்கிட்டே இருந்தேன்ல தம்பி எங்கடா போகணுன்ட்டு. இல்லை அதுனா வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே போய் உள்ள சேர்ந்துருப்போம். சரி, இது அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி வழி இருக்குல்ல. நான் கேட்குறேன். ஓகே, வழி ஒரு வாழ்க்கை அமைஞ்சா போகிற வாழ்க்கை. போய் கடை யார் வேண்டாண்ணா, போய் கடந்துக்கோங்க. இந்த ரூட்டு போகல தம்பி. மட்டும் அதில் பைசா வந்துருச்சோ தண்ணியை பாருங்கண்ணே, செழிக்க கிடக்குல. எனக்கு நீச்சல் தெரியும், இப்போ நான் தப்பிச்சிடுவேன். எனக்கு நீச்சல் தெரியும். எனக்கு தெரியாது. ஒன்றும் மொதல் தள்ளி விட்றேவா தைரியம் இருக்கு பார்த்தீங்களா என்னன்ட்டு.
இப்போ ரீசெண்டாக முந்தா நேரத்தா எப்போ ஸ்விம்மிங் பூலில் ஒரு 3 பேர் செத்து போயிட்டாங்கல்ல? இல்லை தம்பி, ஓகே. ஸ்விம்மிங் பூலில் ஒரு 3 பேர் விழுந்து செத்து போயிட்டாங்க தெரியுமா? தெரியலையா? கர்நாடகாவில் ஹெட்ல இல்லை, கர்நாடகாவில் நியூஸு அதுதான். எது? ஆமாம் ஆமாம். வெட்டிட்டு விட்டா வளருமா? ஆஹா, அது கீழே இப்போ இது விழுந்திருக்கும் தெரியுமா? பதிர் அந்த அந்த இது முளைச்சினுக்கு. அப்படியே விட்டு வளர்த்து எடுத்து மறுபடியும் வைக்கலாம். அப்படிலாம் கிடையாது, அது அப்படியே அளந்தான். அது எது கொத்தி எடுத்துருவாங்க. ஆமாம், கிளறி விட்ருவாங்க. கிளறி விட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெல் போட மாட்டாங்க. அந்த வேறு சும்மா ஏதாவது பயிர் தூவி விடுவாங்க. அதாவது நம்ம ஊர் பக்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தட்டாம்பயிர் இருக்குல்ல, அந்த இதை தூவி விட்ருவாங்க. நெல் போடுறதுக்கு முன்னாடி அதை பறித்து இல்லை, அதை வேணுங்கிறத பறிச்சுக்கிடுவாங்க. பறிச்சுட்டு நீ சொன்ன மாதிரி சேம் அப்படியே உழுதுருவாங்க. அதை கொஞ்ச நாள் போட்டோம். எத்த மீன் எப்படி போனோம்? 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருன்ட்டு இல்லை, 2 கிலோமீட்டர் மாதிரி உள்ளே போய்கிட்டே தான் இருக்கா தவிர இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கடா தம்பி. வந்துட்டோண்டா. இங்கே இருக்கணும் எனக்கே தெரியாமல் இருக்குது. செமையா இருந்துச்சுப்பா உண்மையில. எங்கே இருக்கோம்? அந்த பக்கம் போய் அது ரைட்டு. வேற எங்கே பேர இல்லைண்ணா, குப்பம் கம்மி தானே, ரேட்டு கம்மி. இப்போ ஒரு வழியாக வந்துட்டோங்க. செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு. 10 மணிக்கு அங்கே. எஸ் பாஸ், தூக்கிடலாம். ஏலகிரி தான் போகிறோம். ஓகே, மிட் நைஸ் பயங்கரமாக இருக்கும். ஒரு வழியாக வந்துட்டோங்க. செம டிராஃபிக்கு. ஸோ அதை கடந்து வர்றதுக்கு நமக்கு ஒரு மூச்சு ஆயிடுச்சு. ஏன்னா ஊருக்குள்ளோடி வருவோம் பார்த்தா பைப்பில் ஒரு ரூட்டை வர விட்டுட்டா அது எங்கெல்லாமோ சுற்றி கூப்பிட்டு வந்து வந்துட்டோம். பரவாயில்ல, பட் செம்மையாக இருந்துச்சு. கிராமத்துக்குள்ளே ஓட்டும் போது வில்லேஜ் தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நான் அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். பிளான் பண்ணோம். ஸோ எப்போ நம்மளை ரெகுலர் ஹோட்டல்ஸ். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் வெஜ்ஜோட இது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து சாப்பிட்டு அப்புறம் நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா ஆஃப்டர்நூன் வந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதையும் நம்ம பிளான் பண்ணி கண்டிப்பாக போவோம். நம்ம சேலம் 113. ஸோ உங்களுக்கு அதை வந்து நான் 2 பார்ட்டாக நான் போடுறேனே. ஸோ நம்ம ஹோட்டல் பக்கத்தில் வந்துட்டோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரைடு கண்டினியூ பண்ணுறேன். நம்மளை பார்த்தாலே எல்லாம் மரல தாங்க செய்கிறாங்க, எனக்கு தெரில. ஓகே, இருக்கோம். டிஃபன் பிடிச்சாச்சு. இன்னொரு 1 கிலோமீட்டரில் லெஃப்ட் எடுத்துட்டு இன்னும் பக்கத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும். போவோம் அப்படியே போயிட்டு. ஓகே, லெஃப்ட். எது? சாலார்பேட்டையா?
நிலாவூர் ரோடு. நிலாவூர் அதே தான். கரெக்டு. ஆர்மி வெஹிக்கிள்ஸ் எங்கேயோ போகிறாங்க ஆர்மி பீப்புள்ஸ். டேய் கொலை கேஸ் எடுத்து விட்றாத. பிஎல்எம் ட்ராவல்ஸ் எல்லா ட்ராவல்ஸும் இங்கே தாங்க கிடைக்காம. ஸோ நம்ம சென்னை ரூட்டு தான் இது. அப்படியே போயிட்டு அதான் தெரில நல்லா. ஆனால் கிழங்கு பரும்புரும் கிழங்கா இருக்குது. 2-3 பீலி வந்த மாதிரி தெரியுது. ஐயா அவ்வளோ பீலி வந்து கஷ்டமே. அவ்வளோ பீலி வரக்கூடாது, கசக்கும் லைட்டாக. அதானே ஒரு பீலி வந்தால் கூட நல்லா இருக்கும். ஆமாம். யூட்டர்ன் போட்டோம் நம்ம. என்ன தம்பி இப்போ வண்டி அங்கே விடணுமா? பழமே இல்லையே ட்ராகன் ஃப்ரூட்டு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி லெஃப்ட் எடுத்துருக்கணும். ஸோ அதை லெஃப்ட் எடுக்காமல் இப்படி போகக்கூடாது இல்லை, இப்படி தானே லெஃப்ட் எடுக்காமல் என்ன பண்ணேன், சர்வீஸ் ரோடு வந்து போகிறதுக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் முன்னால் வந்துட்டேன் நான். ஸோ அதனால் யூட்டர்ன் போட வேண்டியதாகி போச்சு. ஸோ இவங்க யூட்டர்ன் போட்டு நம்ம நேராக போய் இன்னும் கொஞ்சம் முன்னால் வந்து இன்னொரு லெஃப்ட் எடுக்கணும். ஸோ அப்படியே போனோன்னா இன்னொரு 30 கிலோமீட்டர் தாங்க. அப்படியே போவோம் நம்ம. இந்த லெஃப்ட்டு அப்படி போயிட்டு நேராக போய் சொல்லுது. இப்போ எங்கே போய்ட்டுருக்கேன் அப்படின்னா ஏலகிரிக்கு வந்து ஒரு 26 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ரோடு சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊருக்குள்ளே இந்த மாதிரி ரோடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப போகும். நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரோட்டை. ஸோ நம்ம 26 கிலோமீட்ரு நம்ம போயிட்டு பட் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நீங்கள் ஏம்பாரு தருது. ஸோ நம்ம அங்கே எவ்வளோ தூக்கில் நம்மளை இடம் பார்க்கணுமோ பார்த்துட்டு அப்படி அங்கேருந்து இன்னொரு இடம் கிளம்புன்னு சொன்னோம்ல, அது ஒன்றும் இல்லைங்க, சேலம் கிடா விருந்து. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் மதிய சாப்பாட்டுக்கு. அங்கே பிளான் பண்ணியிருக்கிறது சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இங்கே பார்க்குறதுக்கு தான் நம்மளங்க நிறையாலாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய கிடையாது. நம்ம நாய்க்குட்டி அசால்ட்டாக ரோட்டில் ஓடுது.
நானும் கீரி பிள்ளைன்னு சொல்லி பயந்துட்டேன். பார்த்தா நாய்க்குட்டி. ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க போல, நல்லா இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் முக்கியம். என்ன சார், ஊருக்குள்ள அந்த மாதிரி போடுறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் எனக்கு தெரிஞ்சு. ஃபுல்லாக டேமேஜ் தான் இருக்கும். ஓகே, நம்ம போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அது நல்ல இடமா இருந்தால் நான் கண்டினியூ பண்ணுறேன்.